சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜி வாங்க ஜி, வாங்க ஜி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. என்ன ஜி, எனி அலர்ஜி? அலர்ஜி நமக்கு என்ன ஜி அலர்ஜி? அரசியல்வாதிகள் பண்ற அட்ராசிட்டியை பார்த்தா தானே ஜி நமக்கு அலர்ஜி. ஆமா ஜி. இல்ல ஜி, ஒரு 4-5 நாள் லீவ் எடுத்துட்டீங்களே, அதனால கேட்டேன் ஜி. வந்துட்டேன் ஜி. வந்துட்டீங்க. அந்த 4-5 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்கல்ல, என்ன கேட்டுட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்களே சொல்லுங்க, என்ன கேட்டுட்டு இருந்தீங்கன்னு. போன டேக்ல நீங்க சொன்னதை வச்சு கேட்டுட்டேன். சரி சொல்லுங்க. விகடன் பிளேல சுஜாதாவோட கதைகள், விகடன் முத்திரை கதைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நாங்க பண்ண ஷோ எல்லாம் பாத்தீங்கன்னா? ஆமா பார்த்தேன். நீங்களும் வெங்கட சிறப்பா பண்ணீங்க. நேத்து நீங்களும் மன்சூரும் சிறப்பா வந்து பண்ணிருந்தீங்க. இன்னைக்கு நம்மளும் சிறப்பா பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க கேட்டேன்னு சொன்னீங்கல்ல விகடன் பிளேல, அதை நானும் கேட்கறேன், நீங்களும் கேளுங்க. அதுக்கான கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ஓகே, நம்ம போயிடலாம். வெல்கம் டு தி பெர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி பெர்ஃபெக்ட் ஷோ. ஒரு இரும்பு மனிதர் இன்னொரு இரும்பு மனிதரை பார்க்க போறாரு. ஆமா. அப்ப அந்த இரும்பு மனிதருக்கு மேல ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் என்னன்னு சொல்றது? அவர் என்ன சொல்லலாம்? கரும்பு மனிதர்னு சொல்லலாமா? அப்ப கரும்பு மனிதர் நீங்க சொல்லும் போதே அப்படி உடச்சு, கரும்புனாலே நம்ம உடைச்சு பழக்கம் போனதுனால இல்ல, அது கொஞ்சம் இரும்புக்கு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. வைர மனிதர்னு சொல்லலாமா? வைர மனிதர் சொல்லலாமே, வைர மனிதர்னு சொல்லலாம். ஓகே, 56 மனிதரா, 56 இன்ச்சு மனிதர் கூட சொல்லலாம். ஆனா பாருல, நாட்டுல இவ்வளவு இரும்பு மனிதர்கள் அதிகரிச்சாங்கன்னா மாணவ செல்வங்கள் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? ஏன் இரும்பு மனிதர் யார் அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் அவங்க எழுத முடியும்? வல்லபாய் பட்டேல் மட்டும் தான் நமக்கு தெரியும். நம்ம ஸ்கூல்ல அப்படிதான் படிச்சுட்டு வந்திருக்கோம். இந்திய தேசத்தின் இரும்பு மனிதர்னு அமித்ஷா சொல்றாங்க. அப்ப அவரு யாரு? வல்லபாய் பட்டேல் யாரு? வல்லபாய் பட்டேல் அததான் மறுவுருவம்ட்டாரு அவரு. ஆர்பி உதயகுமார் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப இரும்பு மனிதர் இன்னொரு இரும்பு மனிதர் பல கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுதான் வந்திருக்காரு. இப்ப அந்த இரும்பு மனிதர் கேட்கணும். இன்னொருத்தர் என்னன்னா ஆடு மனிதர். இல்ல இல்ல, ஆடா மனிதரா இல்லப்பா, இவர் அண்ணாமலை இருக்காருல்ல, அண்ணாமலை ஜி. ஆமா, அண்ணாமலை ஜி போயிருக்காரு இங்க. ஆனா என்னன்னா, அவருக்கு முன்னாடியே முன்னாள் தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் மீட் பண்ண போயிருக்காரு அமித்ஷாவை. இது என்னைக்கு நடந்திருக்கு இந்த சந்திப்புன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்தை திறக்கதான் முன்னேன்ட்டு பார்க்கதான் பண்ணேன்னு சொல்லிட்டு சந்தடி சாக்குல கார்லாம் மாதிரி அமித்ஷா சந்திச்சிருந்தாருல நைட்டு போய். அன்னைக்கு காலையிலேயே பொன் ராதாகிருஷ்ணன் மீட் பண்ணி பேசியிருக்காரு அமித்ஷா. ஏன்னா தமிழ்நாட்டு நிலவரம் உங்களுக்கு கேட்டதான் கரெக்டா தெரியும். நிறைய புக்கு பிடிச்சவங்களா கேட்டா இஷ்டத்துக்கு அளந்து விட்டுருவாங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க, நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காராம் அமித்ஷா. அதன் பிறகுதான் இவர் பேசியிருக்காரு எடப்பாடி கிட்ட. எடப்பாடி சொன்னதும் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொல்லிட்டு அமித்ஷா ஃபைன் பண்ணியிருக்காராம். 6 வித்தியாசங்கள். ஏன்னா எடப்பாடி வச்சது முக்கியமான கோரிக்கைகள் என்னன்னா, அண்ணாமலை தலைவராக நீடிக்க கூடாது, அதே மாதிரி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா செத்துக்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இந்த இரும்பு மனிதர், தமிழ்நாடோட இரும்பு மனிதர்னு சொல்லிக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்தியாவின் இரும்பு மனிதர்னு சொல்ல போற அமித்ஷா போய் சொல்லியிருக்காரு. இது பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணாமலை வேணான்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க, பாஜக கூட. குறிப்பா நான் நினைக்கிறேன், ஏன்னா நான் தான் தமிழ்நாட்டோட இரும்பு மனிதர், எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாரா. அது இந்த ரெண்டும் ஒத்து போயிருக்கா அமித்ஷா நினைக்கிறாங்களாம். மற்றபடி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் ஃபீல் பண்ணதாவும் சொல்றாங்க அமித்ஷா கிட்ட. ஓகே, ஆனா போப்பதான் தெரியும். ஆனா தேசிய ஜனநாயக தலைமையில கூட்டணி அமைப்போம்லாம் அவர் சொல்லிட்டாரு. ஆனா கேட்டா நான் அரசியல் நாங்க பேசவே கிடையாது, கூட்டணி பத்தி பேசவே கிடையாது, தமிழ்நாட்டுக்கு தேவையானதான் நான் பேசுறேன் அப்படின்லாம் சொல்றாரு. மக்களை பத்தி பேசியிருக்காரு இரும்பு மனிதர், இங்க உள்ள இரும்பு மனிதர். ஓகே, மக்கள்கிட்ட எப்ப பேசுவாரு? கட்சிக்காரன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற எலெக்ஷன் வந்தா மட்டும் தான் இரும்பு மனிதரை நம்ம பார்க்க முடியுது. ஆமா, ஏன்னா எதிர்கட்சி தலைவர் அங்கேயே போக மாட்டேங்கிறாரு, இரும்பு மனிதர் உள்ளுக்குள்ளேயே, சட்டசபைக்குள்ளேயே. நீங்க போயிருக்காரு, விளையாடு பண்ணிட்டாங்க. அது கூட என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்குறப்ப ராஜேந்திர பாலாஜி வர சொல்லுங்க பதிலா செந்தில் பாலாஜி வர சொல்லுங்கட்டாப்ல. இரும்பு மனிதரை பார்த்தோன்னே பதட்டத்திலே இருக்காரு போல இருக்கு இந்த இரும்பு மனிதர். இல்ல, ஒருவேளை செந்தில் பாலாஜி திரும்ப நம்ம கட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரா? இன்னொருத்தரனா மாப்பிள்ளைக்கு தெரியுங்கிறாங்க, ராஜேந்திர பாலாஜி செந்தில் பாலாஜிங்கிறாங்க. இன்னும் நடந்துகிட்டு இருக்கு, புரியலையே. ஆமா, ஏதோ ஒண்ணு நடக்குது. தமிழ்நாடு சட்டமன்றத்துல எதிர்கட்சிகளை பேசவே விட மாட்டேங்கிறாங்க, எங்களோட கேள்வி கேட்க விட மாட்டேங்கிறாங்க, தொடர்ந்து கூட்டச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாங்க. காரணம், ஒரு காவலர் முத்துக்குமரன் கொலை செய்யப்பட்டிருந்தாரு. அதை வச்சு விவாதிக்கணும்னா எதிர்கட்சி குறிப்பா அதிமுக கோரிக்கை வச்சாங்க.
கவன ஈர்ப்பு தீர்மானம் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும். நீங்க பார்க்க டக்குன்னு வந்து சொல்லுவீங்க, டக்குன்னு நாங்க விவாதம் நடத்த முடியும், அதெல்லாம் முடியாதுன்றிருக்காரு சபாநாயகர். அதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாரு சபாநாயகர். ஆமா, என்ன நடந்துச்சு அப்படின்னா, உசிலம்பட்டி பகுதியை சேர்ந்த காவலர் முத்துக்குமரன் டாஸ்மாக்ல குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல வந்து தகராறு ஏற்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இந்த கொலையை பத்தி நம்ம இங்க விவாதிக்கணும், சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே பிரச்சனையில இருக்குன்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்கனால அதை வந்து பேசணும்னு சொல்லதான் அமளியில ஈடுபட்டதுனால இப்போ வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து இடையில வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடியே முதல்வர் வந்து எந்திரிச்சு நான் பதில் சொல்றேன், நீ என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். கேள்வி கேளுங்க, அது மக்களுக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணிடுவோம், பதில் மட்டும் தான் இருக்கும், நம்மளே இதுக்கு பதிலுக்கு என்ன கேள்வி நம்மளே எழுதிக்கலாம். ஆமா, அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் டிவியை பார்த்துலாம் தெரிஞ்சுக்கிறது இல்ல, நான் வந்து இங்க நடக்கிறத பார்த்தே நான் பதில் சொல்லுவேன்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப டிவியில அவர் சட்டமன்றத்தை பார்த்தா கூட எடப்பாடி என்ன கேட்கிறாருங்கிறது அவருக்கே தெரியாது, ஸ்டாலினுக்கே வந்து தெரியாது. நேர்ல பார்த்துறாருல, நேர்ல பாத்துறாரு, ஆனா அதை நம்ம பார்க்க முடியாது, எடப்பாடி என்ன பேசுறாருன்னு தெரியாது. அதனால வந்து நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். இன்னொன்னு குற்றங்கள் குறைஞ்சிருக்கு, அதிமுக காலகட்டத்துல கலவரங்கள் இருந்தது. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டாதால, சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாதால. இல்ல, எஃப்ஐஆர் வந்து நாங்க யார் மேல போடுறோம், வழக்கு கொடுக்குறவங்க மேல போடுறோங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. இதுல வந்து என்னன்னா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, கை நீட்டி எல்லாம் பேசுறீங்க, இது அவை மரபுக்கே எதிரானது அப்படின்னு அதிமுக காரங்களை முதல்வர் வந்து சொல்ல, அப்புறம் சபாநாயகர் வந்து வெளியேற்றிட்டாரு. நாளைக்கு திரும்ப வருவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிருக்காங்க ஏடிஎம்கே. வருண் 10th எவ்வளவு மார்க்கு? அதெல்லாம் ஏன் ப்ரோ இங்க கேக்குறீங்க? சும்மா சொல்லு, இது சாதிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்க. அப்புறம் என்ன? இல்ல என்ன ஒரு 500க்கு 430 வாங்க. 430 கம்மியான மார்க்கா தெரியுதா? அப்ப ஏன் மாதிரி தயவுசெய்து கேட்டுறாரு. 10th எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு, மாணவ செல்வங்கள் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் சிறப்பா எழுதி தேர்வாகி வரணும். ஆமா, அதே மாதிரி வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் எழுதிக்கிட்டு இருக்காரு. என்ன எழுதுறாருன்னா, கடிதம் எழுதியிருக்காரு, 234 தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் எழுதியிருக்காரு. அவங்க எக்ஸாம் எழுதணும்னா, ஆமா, அந்த எக்ஸாம் வச்சா ஃபெயில் ஆயிடுவாங்கன்னு தெரியும், அதனால வந்து அதெல்லாம் வைக்கல. இன்னொரு பக்கம் என்னன்னா, இவர் எதுக்காக எழுதியிருக்காருன்னா, என்னென்ன பள்ளி கட்டடங்கள் உங்க தொகுதியில் நாங்க கட்டியிருக்கோம் புதுசா இந்த ஆட்சி காலத்துல அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா எழுதி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஓகே, அதிமுக பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சுதாகரன், நிச்சயம் இந்த பேரை மறந்திருக்க முடியாது, ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகன். அந்த சுதாகரன் சொல்லுங்க. ஏடிஎம்கே பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், வேற சுதாகரன். சொல்லுங்க. கொடநாடு கொலை வழக்குல அவர் வந்து ஆஜராக சொல்லியிருந்தாங்க சிபிசிஐடி போலீஸார். அந்த அலுவலகத்துக்கு நேரடி ஆஜராயிருக்காரு சுதாகரன். வந்த உடனே வந்து சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு, சூரிய பகவானே, புரியுதா, அதெல்லாம் ஒரு குறியீடுதான், உதய சூரியன் வணக்கம்ங்க இதெல்லாம் குறியீடா? அதுதான் நினைச்சேன். சூரிய நமஸ்காரம், சூரிய பத்தி கும்பிடுவாங்க, காலை எழுந்திரிச்சு சொல்லி கும்பிடுவாங்க, டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த அலுவலகத்துல போறதுக்கு முன்னாடி ரோட்ல நின்று, அது கிட்டத்தட்ட மத்தியானம் நின்று எல்லாம் ஒரு அனுப்புறதுதான் சிக்னல் கோட் வேர்டு. உடனே சிபிசிஐடி அக்செப்டே எழுத போறாங்க. 90 நிமிஷம் விசாரிச்சிருக்காங்க, நிறைய கேள்வி கேட்டுருக்காங்களாம், இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. முக்கியமா திமுக வாக்குறுதியில் எதுவும் உண்டு, கொடநாடு கொலை வழக்குல நாங்க விசாரிச்சு உண்மையை கொண்டு வருவோம், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஊழல் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. 90% முடிஞ்சிருச்சு விசாரணை, அது ஒரு 10% இழுத்துக்கிட்டே போதும். ஆட்சியை முடிய போகுது, திமுக ஆட்சி இந்த அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. ஆமா, அதுல வந்து என்னன்னா, எடப்பாடியும் இரும்பு மனிதரையும் நாங்க விசாரிக்கணும்னு சிபிசிஐடி ஆசையா இருக்காங்களாமா. அவருக்கும் சம்மன் அனுப்பப்படலாம்ன்றாங்க. அனுப்பப்படலாம். எப்ப அனுப்பணும்னா அந்த எலெக்ஷன் எல்லாம் பக்கத்துல வரப்ப அனுப்பப்பட்டு பாத்தீங்கன்னா இவரு சொல்லலாம்ல, பாயிண்ட் பிடிக்கலாம்னு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்திய வானிலை மையம் மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுவோன்னு இங்க சென்னை வானிலை மையம் இறங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம்ல. அதுல என்னன்னா, அந்த இந்திய வானிலை மையத்தோட இந்த மண்டல தலைவர் அமுதா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மத்திய உள்துறை அமைச்சகம் சொன்னதுனாலதான் வந்து ஹிந்தியை சேர்த்திருக்கோம், இதுக்காக ஒரு மொழிபெயர்ப்பாளரை வேற வந்து வேலைக்கு வச்சு அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்கோம், அவங்கதான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். கரெக்ட், நீங்கதான் வேலை கொடுக்கலங்கிறீங்க, கொடுத்தாலும் அது தவறு அப்படின்னா என்னதான் பண்ணும் மத்திய அரசு? ஆமா, இதுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு வருது. அதான்ப்பா, என்னன்னா நிறைய பேர் வெளி மாநிலத்துக்கு வராங்க, பீகார்காரங்க நிறைய பேர் உழைப்பெல்லாம் கொட்டி வேலை பாக்குறாங்க தமிழ்நாட்டுக்காக, அவங்களுக்கு எல்லாம் வந்து வானிலை போய் சேரணும் மாதிரி அறிவிப்பு. அதனால அவங்க இதுதான் பாத்துட்டு இருக்காங்க, டெய்லி மழை வருதா வெயில் அடிக்குதான் பார்த்துட்டு அப்புறம் வேலைக்கு போறாங்க. அந்த எண்ணத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் சொல்றேன். மாநாடு நடத்த இடம் கிடையாது, பொதுக்குழு கூட்டம் நடத்த இடம் கிடையாது, அலைக்கழிக்குது திமுக அரசெல்லாம் சொல்லிட்டு தான் அவருடைய இடம் கிடைச்சிருச்சு டிவிகேவுக்கு. எங்கன்னா அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கான ஒரு இடம் வந்து கிடைச்சிருக்கு திருவான்மியூர்ல. இன்னைக்கு வந்து அந்த இடம் பல டிராபிக் ஜாமா, நிறைய மாணவர்கள் சட்டை இதெல்லாம் போட்டுட்டு ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்களே, அதெல்லாம் திமுக போட்டோ எடுத்து பாத்தீங்களா, மாணவ செல்வங்கள் ஸ்கூலுக்கு கூட போக முடியல அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, அதனால வந்து
இந்த ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல ஆரம்பிச்சது, நாங்களும் எம்ஜி ராமச்சந்திரன் மாதிரி வருவோங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுல வந்து விஜய் வந்து அதான் சொல்றாரு, எங்களை வந்து ஏன் நேத்து வந்த பையன் சின்ன பையன் இவன்லாம் முதலமைச்சர் ஆவானான்னு கேக்குறீங்க, ஏன் எங்களுக்கு மட்டும் நெருக்கடி இவ்வளவு கொடுக்குறீங்க, எந்த இதுக்குமே இடம் கிடைக்க மாட்டேங்குது, வந்து போலீஸ் வந்துடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அதே மாதிரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தப்ப ஒரு முதலமைச்சர் ஆக முடியாது, ஜாதத்துல ராசி இல்லைன்னா எச் ராஜா கூட பேசியிருக்காரு. ஆனா ஒரு பதவி ஏற்புறப்பவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னன்னு சொல்லிட்டு அப்படி தலையை சிலிப்பி வந்து பேச அவ்வளவு ஹீரோயிசமா வந்து அவர் பேசியிருப்பாரு. அதேதான் இவர் வந்து கேட்கிறாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ஹீரோயிசமா பேசினா மட்டும் பார்த்தாது, வீராவா பேசினா மட்டும் பார்த்தாது, செயல் இருக்கணும் அப்படின்ட்டு இவரு தானே ஹீரோ டைலாக் எல்லாம் பேசி பேசி படத்தை நல்லா பழகும் மாடுலேஷனோட விஜய்க்கு. அதே மாடுலேஷன் எடுத்துட்டு தான் வந்து பேசினாரு விஜய். ஆமா, அதுவும் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர்னு அவருக்கு வந்து பேர் வேற வச்சிருக்கிறாரு இப்ப உள்ள முதல்வருக்கு. ஜிக்கு என்ன வச்சிருக்காருன்னா, ஏன் ஜி தமிழ்நாட்டை பார்த்தா உங்களுக்கு என்ன அலர்ஜி அப்படின்னு வந்து கேட்கிறாரு. மும்மொழி கொள்கை இதெல்லாம் வந்து ஏன் இது பண்றீங்க, திணிக்கிறீங்க, ஆனா ஒரு விஷயம் இங்க தமிழ்நாட்டுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க, பல பேருக்கு தண்ணி காட்டின மாநிலம் இது, ஏன்னா நாங்க வந்துருக்கோம் வேற புதுசா. ஆமா வந்திருக்கிறோம். அதனால வந்து கடைசியா என்ன சொல்றாருன்னா, இந்த களத்துல போட்டி 2 பேருக்கு தான், ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அதான் ஜேக்கப் நடுவில் வந்திருக்காரு. நோ 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 நோ, களத்துல டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான், அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக விஜய் இப்படி சொல்றாரு, தவிர அதெல்லாம் பொருட்படுத்த வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆனா என்னன்னா விஜய் வந்து இப்ப பேரை சொல்லி வந்து பேசியிருக்காரு, மோடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்லாம் வந்து பேசுறாரு. ஏன்னா குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க, குறியீடா வந்து பேசிட்டு போனாட்டியுமே நம்ம பார்த்தோம், ஹேஷ்டேக் போட்டு கெட் அவுட்னு போட்டா யார் கெட் அவுட்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டிருந்தோம்ல, அதான் இப்ப வந்து பேரே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. நான் சொல்ற கெட் அவுட் வந்து ஸ்டாலினும் மோடியும் தான் அப்படின்ட்டு வந்து பேசுறாங்க. ஆமா, இப்ப வந்து என்னன்னா இங்க அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு, இருந்தா கூட கள்ள கூட்டணி இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க எல்லாருமே பேசியிருந்தாங்க. விஜய்மே என்ன சொல்றாருன்னா, இங்க மாநிலத்துல வாக்குக்காக காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்க, அதே நேரத்துல கொள்ளையடிச்சு ஊழல் பண்றதுக்காக பாஜகவோட ஒரு கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்றாரு. ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை பிரதமர் மோடி நினைச்சிட்டு இருக்காரு அண்ணாமலை நமக்காக பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு, ஆனா அவர் வந்து ஸ்டாலின் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை திசை திருப்புறதே இவர் தான், அண்ணா யூனிவர்சிட்டி வந்தா சட்டையை ஊத்துட்டு சாட்டிலால அடிச்சுக்குவாரு, அப்படியே பிரச்சனையை திசை திருப்பிடுவாரு, இதெல்லாம் தெரியாம ஜி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே ஆதவ பேசுறப்ப தளபதி நம்ம சொல்ல வேணாம், வெற்றி தலைவர்னு நீங்க சொல்லுங்கன்றாரு. இன்னொரு பக்கம் என் ஆனந்த் பொதுச் செயலாளர் 234 தொகுதியிலும் ஜெயிக்க போறது விஜய் தான் அப்படின்னு இருந்தாரு. என்னன்னு பார்த்தா எல்லா தொகுதியிலும் விஜய் நிக்கிறாருங்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றாரு அவரு. இப்ப இவர் நிக்கிற தொகுதியில கூட விஜய் நிக்கிறாருன்னு நினைச்சு ஓட்டு போடுவாங்க போல. அவரை வந்து சொல்றாரு, என் பேரெல்லாம் போஸ்டர் அடிச்சு நான் தான் முதல்வர்லாம் திமுக வந்து பண்ணிட்டு இருக்காங்க, என்னைய கோர்த்து விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு. சம்பந்தம் எனக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா டிஎம்கே சொந்த காசுல செலவு பண்ணி எதிர்கட்சிகளை மாற்றுவது அப்படி ஒரு சுகம் போல இருக்கு. ஆமா, அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு, விசிகா இப்ப மதிமுக ரொம்ப காலமா திமுக கூட்டணியில இருந்து இப்ப அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்ல, மகன் கூட அழுதுதான் சீட்டு வாங்கிட்டு இருந்தாரு அமைச்சருக்கு முன்னாடி, அது மாதிரி விசிகாவை காலி பண்ண பாக்குறாங்க. நீங்க மேற்கு வங்கத்துல எடுத்துக்கிட்டோம்னா 2வது ஃபோர்ஸா பிஜேபி வந்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து அங்க அப்படியே லூஸ்ல விட்டுட்டதுனால வந்துட்டாங்க, இங்கேயும் அதுதான் நடக்குது. இவங்க வந்து பாஜக வருதுன்னு பயமுறுத்தி உங்களெல்லாம் கூட்டணிக்குள்ள வச்சிருக்காங்க, ஆனா பாஜக வளர்த்து விடுறதே இவங்க தான் செகண்ட் ஃபோர்ஸா, அதனால அவங்கள்ட்ட இருந்து வெளியே வந்துருங்கிற மாதிரி அவர் பேசி கடை இருக்கு நம்ம பழகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏற்கனவே ஏடிஎம்கே வரும்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து வேற ஒரு ரூட் எடுத்தோம்னா இங்கே கூப்பிடுறாரு. அதான் பிளானே, எடப்பாடிங்க மனசு மாதிரி விஜய் பக்கம் போயிடக்கூடாது, முன்னாடியே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு துண்டு பிடிச்சிட்டாப்புல அமித்ஷா, தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் மது ஒழிப்போம் எல்லாம் சொல்றாரு. சரி, இப்ப இந்தியால நிறைய மாநிலங்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறது பாஜக ஆட்சி தானே, அங்கெல்லாம் மது ஒழிச்சிட்டாங்க, குஜராத்ல இல்ல தெரியும், இல்லன்னா இங்க கலாச்சாரம் இருக்கு, அரசாங்கம் விற்கிறது இல்ல, பார்லாம் இல்லங்கிறது தெரியும், மற்ற மாநிலங்கள்லாம் அங்கெல்லாம் ஒழிக்கலாம்ல, ஒழிச்சிட்டு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரலாம்ல. ஆமா, சத்தீஸ்கர், இப்ப டெல்லியில கூட மதுபான கொள்கை ஊழல் எல்லாம் சொல்றீங்க, ஒரேடியா இழுத்து மூடிட்டு இங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு காட்ட வேண்டியதானே. டெல்லி சீஃப் மினிஸ்டர் அவங்க போயிட்டு இருந்தப்போ மாடுகள்லாம் ரோட்ல இருந்திருக்கான், உடனே காரை நிப்பாட்டிட்டு என்ன மாடுகள்லாம் ரோட்ல நிக்குது அப்படின்னு இருக்காங்க. அது இல்ல, அது வேற கேக்குறாங்க கேமராமேன், இப்ப என்ன பண்ண மாடை கை காட்டவா தொடவா ஏதாவது பண்ணவான்னு அதையும் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஜியோட கேமராமேன்ஸ் அளவுக்கு சரியா இல்ல, எடிட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. சோ இதுதான் போயிட்டு இருக்கு. சரி, இவர் வந்து நாங்க டிஎம்கேவோட தான் எங்களுக்கு போட்டிங்கிற மாதிரி இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு விஜய். டெல்லியில நாடாளுமன்றமும் நடந்துகிட்டு இருக்குன்னா ஒரே பிரச்சனையா தான் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, சபாநாயகர் ஓம் பிர்லா ரொம்ப கோவப்பட்டு ராகுல் காந்தி ஒரு மாண்போட நடந்துக்கணும், இந்த அவையில வந்து உறவினர்கள்லாம் இருந்திருக்காங்க, அம்மா பொண்ணு அப்பா பொண்ணு
பொண்ணு இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க, கணவன் மனைவி கூட இருந்திருக்காங்க, ஆனா மாண்போட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப கோபமா இருந்தாரு. ஆனா எதை பத்தி பேசுறாரு அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பாஜகவோட ஐடி விங் தலைவர் அமித் மால்வியா ஒரு வீடியோவை போடுறாரு. அதுல என்ன இருக்குன்னா, பிரியங்கா காந்தியோட கன்னத்தை அப்படி கிள்றாரு ராகுல் காந்தி அவையில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது. இதுதான் பத்தி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பாஜக காரங்க சொல்றாங்க. அதனால ஏன் சபாநாயகர் வெளிநடப்பு பண்ணிட்டாரு? தமிழ்நாட்டுல சபாநாயகர் எதிர்த்து வெளிநடப்பு பண்ணிட்டு அனுப்புறாரு அவரு. இவர் சபாநாயகர் வெளிநடப்பு பண்ணிட்டாரு ராகுல் காந்தி பேசாம போறப்ப. ஆமா, பேசவே விடல ராகுல் காந்தி அப்படிங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுக்கு அந்த உரிமை இருக்கு, அதை நீங்க தரலன்னு சொல்லி எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் போய் ஓம் பிர்லாவை தனியாகவும் சந்திச்சு கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க அவரை பேச விடணும் அப்படின்ட்டு. நம்ம 8 கேள்வியில் வந்து கேட்டிருக்காங்க, ஏன் நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்கன்ட்டு. ராகுல் காந்தி வெளியில சந்திச்ச பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஏன் நீ பேச விட மாட்டேங்கிறான்னு தெரியல, ஏன் பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் எம்பி பிரதமர் மோடியை கடிதம்லாம் எழுதியிருக்காரு, மனுவெல்லாம் போட்டிருக்காரு. என்ன மனு, என்ன காரணம் அப்படின்னா, இங்க ராபிஸ் நோய், அந்த நாய்கள் கடிச்சு அதனால வர நோய் வந்து அதிகமாயிட்டே இருக்கு இந்தியால. உலக லெவல்ல இந்த ராபிஸ் நோயினால இறக்குறாங்க அப்படின்னா இந்தியாவில மட்டும் 36% வந்து இறக்குறாங்க. இந்திய லெவலில் ஒரு பெரிய பிரச்சனை, அதை அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆக்சுவலி ரொம்ப அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை தான். கண்டிப்பா. ஏன்னா அவர் தொடர்ச்சியா இங்க மேயர் பிரியாவுக்கும் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சென்னையில நாய் பிரச்சனை இதெல்லாம் வந்து எல்லா மோடி வரையும் இப்ப எழுதியிருக்காரு, மோடி வரைக்கும் போயிருக்காரு. இன்னொன்னு, ஊபியில ஒரு பெண் வந்து பசுமாட்டோடைய பாலை காய்ச்சி குடிக்காதனால இறந்து போயிட்டாங்களாம். ஏன்னா நாய் வந்து இந்த பசுமாடை கடிச்சிருக்கு, அந்த நாய்க்கு ராபிஸ் நோய் இருந்திருக்கு, அந்த ராபிஸ் நோய் பசுமாடுக்கு வந்திருக்கு. அந்த பசுமாட்டோடைய பால் குடிச்சதுனால இவங்களும் இந்த ராபிஸ் நோய் தொற்று ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க. அது நாய் வந்து நக்குச்சுனாலே வந்துரும்லாம் சொல்றாங்க. அதிர்ச்சியா தான் இருக்கு. நிறைய குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அதனால. இது முக்கியமா பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. கண்டிப்பா. ஆமா. அதே மாதிரி இன்னொரு படத்துக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஆமா, இது வீர தீர சூரன்ல அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வேற ஒரு படம். ஆமா, என்ன படம் அப்படின்னா சந்தோஷங்கிற படம். இது இங்கிலாந்து நாட்டுல இருந்து ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட படம். ஆனா எதை பத்தி, எந்த நாட்டை பத்தி எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி எடுக்கப்பட்ட ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு கதை தான் அது. அந்த படத்தை இந்தியாவில திரையிட அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஏன்னா சிபிஎஃப்சி அந்த சென்சாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்க இதை கட் பண்ணணும் அதை கட் பண்ணணும், கடைசியா படம் 4 மணி நேரம் தான் வந்திருக்கும் போல. இத்தனை கட் பண்ணி நாங்க ரிலீஸ் பண்றதுக்கு பண்ணாம இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு பண்ணல. என்னன்னா, யூபியில நடக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை, தலித் பெண்களுக்கு எதிரான பிரச்சனை, இதெல்லாம் அந்த படம் வந்து பேசியிருக்கு. அது வந்து சென்சார் அவங்களுக்கு பிடிக்கலையா. அது கணவன் வந்து இறந்து போயிடுறாரு, அந்த வேலை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கிடைக்குது. அந்த பெண் வந்து ஒரு கொலை சம்பந்தமா ஒரு விசாரிக்க போறப்ப இவ்வளவு விஷயங்கள் அவங்க பாக்குறாங்க. பெண்கள் நடக்கிற பாலியல் வன்கொடுமை உட்பட நீங்க சொன்ன விஷயத்துல வந்து பாக்குறாங்க. அதனால என்ன இவ்வளவு இது இருக்கே, தெரிஞ்சிடும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு ஓகே ஒத்து மொத்தமா சென்சார் பண்ணிடுவோம்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்க முடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இதுவுமே வந்து ஒரு டாபிக்கா மாதிரி இருக்கு. நிறைய பேர் நெட்ல சர்ச் பண்ணிருக்காங்களா இந்த படத்தை பாக்குறதுன்ட்டு. பட் ஜி தடா போட்டு வச்சிருக்காரு. படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, இன்னைக்கு காலைல தான் நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து கேட்டிருந்தோம், இந்த வார ரிலீஸ் என்ன படம் பார்த்தீர்கள் அல்லது பார்க்க விரும்புகிறீர்கள்னு ஒரு கேள்வி. அதுல வீர தீர சூரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 108 பேரு, எம்புரான் லூசிஃபயர் 2க்கு 38 பேரு, அட எங்க படம்லாம் பாக்கங்கிறது 444 பேரு போட்டிருக்காங்க. இது நம்ம சேனல்ல. விகடன் சேனல்ல பாக்குறப்ப வீர தீர சூரன் ஒரு 59, லூசிஃபயர் 2க்கு ஒரு 21, படம்லாம் எங்க பாக்க அப்படிங்கிறது 138. அவங்க முதல்ல படம்லாம் எங்க பாக்க அப்படிங்கறதா அதிகமா போய்கிட்டு இருக்கு. ஆனா விகடன் யூடியூப்ல வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கு. வீர தீர சூரன் 41%, எம்புரான் லூசிஃபர் 2 வந்து 13%. அட எங்க படமெல்லாம் பார்க்க அப்படிங்கிறது 46%. ஸோ படம்லாம் எங்க பார்க்கங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க. ஓகே, இந்தியாவுக்கு நண்பரை பார்க்கறதுக்காக ரஷ்ய அதிபர் புதின் வரப்போறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவலை யார் சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் அவரே வந்து புதின் வந்து இந்த மாதிரி பிரதமர் மோடி வந்து கூப்பிட்டுருக்காரு, அதனால அதிபர் புதின் வந்து இந்தியா வரப்போறான்னு சொல்லியிருக்காரு. பட் டேட் எல்லாம் சொல்லலை. ஸோ அது ஒரு சந்திப்பு நடக்க போகுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு மோசமான செய்தி தான். தாய்லாந்து, மியான்மர் இந்த 2 நாடுகள்லையும் 7.7 மேக்னிடியூட் அளவுக்கு எர்த்குவேக் வந்து நடந்திருக்கதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. உயிரிழப்புகள்லாம் இன்னும் எவ்வளோன்னு கணக்கிட முடியாத அளவுக்கு பெரிய ஒரு பூகம்பம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது பிரதமர் மோடி கூட கவலை தெரிவிச்சிருக்காரு, ரொம்ப மோசமா இந்த மாதிரி நடந்திருக்கு, அது வந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம். கண்டிப்பா அந்த 2 நாடுகளும் மீண்டு வரும். ஆனா உயிரிழப்புகள்லாம் இனிமே தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. கனவெல்லாம் பழிக்குதே சீமோர். எங்க பழிக்குது? கனவுலதான்.
கிழிஞ்சு போன ஜீன்ஸை பாக்குறப்ப ஒரு ரேண்டம் அங்கிள், டே தம்பி பேண்ட் கிழிஞ்சு தொங்குது பாடுறா, அது ஸ்டைலுப்பா அப்படிங்கிறாங்களாம். நிறைய பேர் இப்படிதான் போட்டிருக்காங்க. இப்ப இரும்பு மனிதர்னு எப்படி சொல்றீங்க? இடி ரைடு எனும் காந்தத்தை வச்சு டெல்லி கூட்டணி இழுத்துட்டாரே. whenever planning to save money, காட் இதோ நீங்க கேட்ட பைக் இன்ஜின் ப்ராப்ளம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யார் கொடுக்கலாம்? சட்டமன்றத்தை வச்சு கொடுத்துருக்கோம், நாடாளுமன்றத்தை வச்சு கொடுத்துருக்கோம், எடப்பாடி டெல்லி போயிட்டு வந்து கொடுத்தாச்சு. விஜய் தான் நீங்க வந்து ஒரு பொதுக்குழு செயற்குழு மாதிரி கூட்டியிருக்காரு கட்சிக்காரங்களை. கூட்டிட்டு நம்ம இந்த பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு, பயமா அப்படின்னு கேட்டா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சொல்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் மட்டும் சொல்லாம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அலர்ஜி ஜி அப்படின்னு சொல்லிட்டு புனை பேர்கள்லாம் கூட வந்து சொல்றாரு அவரு. மன்னர். ஓ மன்னராட்சியை சொல்றீங்களா? புனைப்பெயர் முத்துவேல் கருணாநிதி இயற்பெயர்ப்பா. ஓகே. அதனால அதே மாதிரி வந்து உங்க பேர் சொல்லதான் ஆசை ஆசைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தளபதி விஜய் அண்ணா விஜயன் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க இதுல. பட் நம்ம எதிர்பார்த்தோம்னா ஒரு ஆப்போசிட் யாருங்க தெளிவா சொன்னாதான் மக்களுக்கு வந்து புரியுங்கிறத சொல்லிட்டு இருந்தோம். அதான் உன் பேர் சொல்ல ஆசைதாங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல கடைசியில அவங்க எதிர்கட்சி யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பாட்டு தான் அது, உன் பேர் சொல்ல ஆசைதான். அதே வந்து விருதா கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.